மை டியர் பேபீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். எஸ் ஃபைனலி நம்ம சேனல்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வருது. எல்லோரும் ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்டேன். ஐ எம் சாரி. அண்ட் இந்த ஒன் ஷீட் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ இன்ட்ரொடக்ஷன் எதுவும் வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது மார்னிங் 8:30 செட் அரோரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நியூ அகாடமிக் இயரோட ஃபர்ஸ்ட் டே. ஸோ கேம்பஸ் ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், சீனியர்ஸ், ஃப்ரெஷர்ஸ்னு எல்லோரும் பிஸியாக போயிட்டுருக்காங்க. தயம் ஃபைனல் இயர் ஆர்கிடெக்ட் ஸ்டூடெண்ட் அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜிவன் கூட டிபார்ட்மெண்ட்டுக்கு நடந்து போயிட்டுருப்பான். மச்சி, ஃபஸ்ட் டேவே இவ்வளோ க்ரௌடு, ஃப்ரெஷர்ஸை ரேக் பண்ணால் சீனியர்ஸும் ரெடியாக இருக்காங்க. உனக்கு வேறு வேலையே இல்லையா? நீ தாண்டா காலேஜில் இவ்வளோ ஒன்று இருந்தும் ஒருத்தியை கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல தயம் அப்படியே சிரிச்சுட்டு தலையாண்டிட்டு போயிட்டுருக்கான். அதே நேரம் காலேஜ் என்ட்ரன்ஸில் ஒரு ஒயிட் கார் வந்து நிற்குது. ஸோ டிரைவர் சீட்லேருந்து ஒருத்தர் இறங்குறாரு அண்ட் பேசஞ்சர் சீட்லேருந்து இன்னொருத்தவங்க இறங்கி போகிறாங்க. ஸோ போயிட்டு 2 பேரும் அப்படியே அந்த காரோட பேக் சீட் டோரை தான் ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கே ஒரு பொண்ணு அப்படியே ஹெட்ஃபோன் போட்டுட்டு பாட்டு கேட்டுட்டு அப்படியே தூங்கிட்டுருக்கா. ஸோ ஜேகே தான் டோரை நாக் பண்ணுறாரு. சின்னு 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 ஏந்திரி, டைம் ஆச்சு. ஆமாம், நீங்கள் இப்படியே செல்லம் கொடுத்து ஸ்பாயில் பண்ணிகிட்டே இருங்க. அவளுக்கு செல்லம் கொடுத்து கெடுத்ததே நீங்கள் தான் அப்படின்னு சொல்ல ஜேகே அப்படியே சிரிச்சிட்டு, பிரின்சஸ் காலேஜ் வந்துருச்சு. இப்போ அந்த பொண்ணு மெதுவாக ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு 5 மினிட்ஸ் அண்ணா. காலேஜ் ஃபஸ்ட் இயரில் கூட 5 மினிட்ஸா? என் சின்னக்கு 5 மினிட்ஸ்னால் 5 மினிட்ஸ் தான். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு அப்படியே கார்லேருந்து இறங்குறா. லைட் ப்ளூ சல்வார், ஷோல்டர் பேக், சிம்பிள் ஸ்மைல், நோ மேக்கப். ஆனால் பார்க்குற எல்லாரும் திரும்பி பார்க்குற அளவுக்கு அவ்வளோ அழகு. அதே நேரம் டைம் டிபார்ட்மெண்ட் பிளாக் பக்கம் தான் நடந்து போயிட்டுருப்பான். சடனாக அப்படியே காற்றடிக்குது. அதில் அந்த பொண்ணோட துப்பட்டா வேற காற்றுல பறந்துருக்கும். அது பிடிக்கிறதுக்காக அவள் திரும்புவா. அந்த டைமில் தான் டைம் ஃபர்ஸ்ட் டைம் அவளை பார்ப்பான். நடந்துட்டு இருந்தவன் அப்படியே ஸ்டன் ஆகி அதே இடத்துல நின்றுட்டான். சுற்றி இருக்கிற சவுண்டு எல்லாமே அவனுக்கு கேட்கல. அவன் சிரித்து அந்த பர்சன் கூட பேசிட்டு நடந்து போகிறது மட்டும்தான் அவன் கண்ணுக்குள்ளே இருக்குது. அவன் அப்படியே பார்த்துட்டே நிற்கிறான். அப்போ ஜிமின்டா, மச்சி, டே தயம் அப்படின்னு கூப்பிட, அப்போ தான் தயம் ரியாலிட்டிக்கு வந்துட்டு, என்னடா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு பார்த்து ஃப்ரீஸ் ஆகிட்ட போல் அப்படின்னு சொல்ல தயம் மறுபடியும் அந்த பொண்ணு போன டைரக்ஷனை தான் பார்த்துட்ருக்கான். அப்படியே மெல்ல சிரிச்சிட்டு, யார் இவ அப்படின்ற ஒரு கேள்வி மட்டும்தான் இருந்தது. அது ஒரு கேள்வியாக மட்டும் இல்லை, அவனோட முதல் காதலோட ஹரிமமாகவும் அதுதான் இருந்தது. காலேஜ் ஃபர்ஸ்ட் வீக்கும் போயிடுச்சு. கிளாஸஸ் எல்லாம் நார்மலாக போயிட்டு இருந்தது. டைம் வழக்கம் போல் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருந்தான். ஆனால் இப்போ அவன்கிட்ட ஒரு வித்தியாசம் இருக்குது. அவனோட பார்வை யாரையும் தேட ஆரம்பிச்சிது. லைப்ரரி பக்கம், கேன்டீன், கார்டன், பீச், காரிடர்னு எல்லா இடத்துலையும் எங்கே பார்த்தாலும் அந்த முகம் தெரியுதான்னு அவன் கண் தேடிகிட்டே இருந்தது. ஆனால் அவளை பார்க்க முடியல. இப்போ ஜிமின்டா, டே, நீ யாரையோ தேடுற மாதிரி இருக்கு, யாரையும் இல்லையே, போய் சொல்லாதடா அப்படின்னு சொல்ல தயம் அப்படியே டாப்பிக்கை மாற்றிருப்பேன். அடுத்த நாள் ஆஃப்டர்நூன் காலேஜ் ஆடிட்டோரியமில் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம். எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் உட்காந்துருந்தாங்க. டைம் லாஸ்ட் ரோவில் ஜிமின் பக்கத்தில் உட்காந்துருந்தான். ப்ரோக்ராம் ஆரம்பிக்க கொஞ்சம் நேரம் தான் இருக்கும். அப்போ தான் ஆடிட்டோரியம் டோர் ஓப்பன் ஆச்சு. அவள் உள்ளே வந்தா. சிம்பிள் ஒயிட் சல்வார், கையில் நோட் புக், ஃபேஸில் அதே அமைதியான சிரிப்பு. அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்தா. தயம் பார்வை மறுபடியும் அவன் மேலே தான் அப்படியே நின்றுச்சு. ப்ரோக்ராம் முடிஞ்சதும் டிபார்ட்மெண்ட் வைஸ் அட்டெண்டன்ஸ் எடுத்தாங்க. அனன்யா ப்ரெசன்ட் மேம், ஹரிணி ப்ரெசன்ட் மேம். கொஞ்ச நேரம் கழிச்சு
ஜாரா ஃப்ரெண்ட் வாய்ஸ்லேருந்து ஒரு சாஃப்டான வாய்ஸ். ப்ரெசன்ட் மேம். முறை அந்த பேர் அவன் காதில் விழுந்துச்சு. சாரா. அவன் மனசுக்குள்ள அந்த பேரை மெதுவாக சொல்லி பார்த்தான். ஏதோ தெரியாத சந்தோஷம். ஈவினிங் கிளாஸ் முடிஞ்சு எல்லாரும் வெளியே வந்துட்டு இருந்தாங்க. ஜேகே வழக்கம் போல் காலேஜ் கேட்டுக்கு வந்திருந்தான். சாரா உடனே சிரிச்சுட்டு அவன் பக்கம் ஓடி போனான். அண்ணன் நான் வந்துட்டேன். சின்ன ஃபர்ஸ்ட் வீக் எப்படி போச்சு? சூப்பர். சாப்பிட்டியா? எல்லா எனக்கு தெரியும். வா உனக்கு பிடிச்ச சாண்ட்விச் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்ல பப்ளு காரில் இருந்துட்டு நான் சொன்னால் கேட்க மாட்டேன். உங்கள் அண்ணன் சொன்னால் உடனே ஓகேவா? அப்போது ஜாரா தான் அப்படியே சிரிச்சிட்டு அண்ணா தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பப்ளுவும் ஃபேக்காக கோவப்படுற மாதிரி அப்போ நான் எல்லாத்துக்கும் அண்ணன் தானா அப்படின்னு சொல்ல ஜாரா போயிட்டு பப்ளு ஹக் பண்ணிக்கோ. நீயும் பெஸ்ட்டு தான் அண்ணி அப்படின்னு சொல்ல 3 பேர் சிரிச்சிட்டே காரில் ஏறி போயிட்டாங்க. காலேஜ் கேட்ட ஆப்போசிட் சைடில் தயம் அமைதியாக நின்று அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தான். அவனுக்கு பொறாமையாக இல்லை, ஆச்சரியந்தான். யார்கிட்ட இவ்வளோ உரிமையாக சிரிக்க முடியுதோ அவன் ரொம்ப லக்கின்னு. ஸோ ஜிவன் வந்து தயமோட ஷோல்டரில் தட்டினான், வாடா ஹாஸ்டல் போகலாம் அப்படின்னு. ஆனால் தயம் மறுபடியும் அந்த கார் போன டைரக்ஷனை தான் பார்த்தான். எந்த நாள்லேருந்து சாரான்றது பேர் மட்டும் இல்லை, அவள் சிரிப்பு, அவள் சந்தோஷம் எல்லாமே தயமோட லைஃப்பில் ஒரு பார்ட்டாக மாறிடுச்சு. இப்படியே 1 மாதம் போயிடுச்சு. தயங்கு இப்போது சாராவை பார்க்கறது டெய்லி ஹேபிட் மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் 2 பேரும் ப்ராப்பராக பேசினதே இல்லை. லன்ச் பிரேக், காலேஜ் லைப்ரரி. சாரா புக் செல்ஃப்லேருந்து ஒரு நாவல் எடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்தா. புக்கு கொஞ்சம் மேலே செல்ஃபில் இருந்துச்சு. எட்டி பார்த்தாலும் ரீச் ஆகலை. அதே நேரம் பக்கத்தில் வந்த தயம் எதுவும் பேசாமல் அந்த புக்கை எடுத்து அவகிட்ட நீட்டினான். அவள் கொஞ்சம் சர்ப்ரைஸாக பார்த்தா. தேங்க்யூ. தயம் சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு இட்ஸ் ஓகே அவ்வளோதான். 2 பேரும் ஆப்போசிட் டைரெக்ஷன் நடந்து போயிட்டாங்க. ஆனால் 2 பேருக்கும் அந்த ஃபியூ செகண்ட்ஸ் தான் நாள் முழுக்க ஞாபகம். அப்படியே லைப்ரரிக்கு வெளியில் பார்த்தா ஜிமினா. மச்சி ஃபைனலி பேசிட்டியா? 2 வார்த்தை தான், அதுவே ப்ரோக்ரஸ்டா. தயங்கும் அப்படியே சிரிச்சிட்டு போயிட்டான். அடுத்த நாள் மழை பெஞ்சிட்ருக்கு. கிளாஸ் முடிஞ்சும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் காரிடரில் நின்றுட்டு இருந்தாங்க. ஜாரா இன்னைக்குன்னு பார்த்து கொடை எடுக்காமல் வந்துட்டா. மழை கொஞ்சம் குறையணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. தயங்கும் கொஞ்சம் தூரத்தில் நின்று அவளை பார்த்துட்டு இருந்தான். போய் அங்கெல்லாம் ஷேர் பண்ணலாமான்னு யோசித்தான். ஆனால் எங்கே அவள் அன்கம்ஃபர்டபுளாக அவள் நினச்சிருவாளோன்னு அப்படியே நின்றுட்டான். அப்போ ஜேகே கார் கேட் பக்கத்தில் வந்து நின்றுச்சு. ஜாரா உடனே சிரிச்சிட்டு அண்ணான்னு சொல்லிட்டு குழந்த மாதிரி ஓட ஆரம்பித்தா. ஜேகே அம்பெல்லாம் எடுத்து ஜாராக்கு நேராக பிடிச்சிக்கிட்டான். கோல்டு பிடிச்சிருந்துச்சின்னு ஓடாமல் வா அப்படின்னு சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சிட்டே காருக்கு போகிறாங்க. தயங்க அந்த சீனை பார்த்ததும் மெதுவாக சிரித்தான். நல்லா பார்த்துக்கிறாருல்ல அப்படின்னு. அவனுக்கு அது நிம்மதியாக இருக்குது. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. இப்போது இன்டர் டிபார்ட்மெண்ட் கல்ச்சுரல் மீட்டிங். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் குரூப்ஸாக டிவைட் பண்ணாங்க. ஃபேக்கல்ட்டி லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போது ஆர்கிடெக்சரல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க நம்ம தயாவும், ஃபைன் ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க சாராவும் தான் டெக்கரேஷன் டீமில் லீட் ஆகிட்டாங்க. 2 பேரும் ஒரே நேரத்தில் ஒருத்தர் பார்த்தாங்க. சாரா மெதுவாக தயங்க பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே அவளை இன்ட்ரோ பண்ணிக்கிட்டா. ஹாய், நான் சாரா. நான் தயம். 2 பேரும் ஹேண்ட்ஷேக் பண்ணாங்க. இந்த முறையாக அவங்க கான்வர்சேஷன் தேங்க்ஸில் முடியல. கொஞ்ச நேரம் ஒர்க் பற்றி பேசினாங்க, ஐடியா ஷேர் பண்ணாங்க, அப்படியே சிரித்தாங்க. டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிது. தூரத்தில் இதெல்லாம் பார்த்து ஜிமின் தனக்குள்ளே சிரிச்சிட்டான். ஃபர்ஸ்ட் சைட் இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் வந்துருச்சா? தயாங் அப்படியே சாராவை பார்த்தா. இது ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்லை
என் காதலோட அடுத்த அடியா அப்படின்ற ஒரு கேள்வி அவனுக்குள்ளே வந்துச்சு. ஆனால் அந்த கேள்விக்கான பதில் இன்னும் யாருக்கும் தெரியல. இன்டர் டிபார்ட்மெண்ட் கல்ச்சருக்கு இன்னும் 2 வாரம் தான் இருந்துச்சு. டெக்கரேஷன் டீம் டெய்லி ஈவினிங் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு என்னென்ன பண்ணலான்னு ஐடியா பண்ணிகிட்டு இருந்தாங்க. தயங்கும் ஜாராவும் ஒரே டீமில் இருந்ததால் இப்போ அடிக்கடி பேசுகிற அளவுக்கு நெருக்கம் வந்துருச்சு. தயம், இந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கா? பர்பிள் கொஞ்சம் லைட் ஷேட் யூஸ் பண்ணலாம், அப்போ இன்னும் எலகண்ட்டாக இருக்கும். நைஸ் ஐடியா. அது முறை தயங்க் சொன்ன ஐடியாவுக்கு வேறு ஜென்யூனாக அப்ரிஷியேட் பண்ணான். அடுத்த நாள் லன்ச் பிரேக். ஜாரா கேண்டீனில் க்யூவில் நின்றுட்டுருந்தா. அவள் பர்ஸ் கிளாஸில் மறந்து வந்துட்டு தெரிஞ்சிது. அவகிட்ட கேஷும் இல்லை. சரி சாப்பிட வேணாம் நம்ம திரும்பி போகும்போது கவுண்டரில் ஆல்ரெடி பேமெண்ட் ஆகிடுச்சு. அவள் சர்ப்ரைஸாக திரும்பி பார்த்தா. தயம், பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் கொடுத்துரு. இல்லை, நான் இப்போவே ஜிபே பண்ணுறேனே, ரிலாக்ஸ். அதெல்லாம் பரவாயில்ல. அவள் சிரிச்சிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்ல தயம் வெல்கம்னு முடிச்சுக்கிட்டான். தூரத்தில் இதெல்லாம் பார்த்து ஜிமின், மச்சி நீ லவ் பண்ணுற லெவலுக்கு வந்துட்ட அப்படின்னு சொல்ல தயங்க் சிரிச்சுக்கிட்டே தலையை கொஞ்சிக்கிட்டான். ஆனால் அவள் சந்தோஷமாக இருந்தால் போதும்னு மட்டும் அவன் மனசுக்கு தோணுச்சு. அந்த ஈவினிங் காலேஜ் டெரஸில் டெக்கரேஷன் லைட்ஸை செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. காற்று கொஞ்சம் அதிகமாக இருந்தது. தாராவோட முடி அவள் முகத்தில் அப்படியே விழ அதை சரி பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருந்தா. தயாங் அப்படியே அவளை அமைதியாக 2 நிமிஷம் கண்ணிமைக்காமல் பார்த்துக்கிட்டே இருந்தான். எவ்வளோ சிம்பிளாக இருக்கா, ஆனால் பார்க்க பார்க்க இன்னும் அழகாக தெரியுறா அப்படின்ற மாதிரி தான் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டா. ஆனால் வெளியில் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ப்ராக்டிஸ் முடிஞ்சு எல்லோரும் கிளம்பிட்டா. ஜாரோட ஃபோன் அடிச்சிது. ஸ்க்ரீனில் அண்ணா காலிங்னு வந்துச்சு. அவள் உடனே அட்டென்ட் பண்ணிட்டா. அண்ணா வந்துட்டியா? 2 மினிட்ஸ், நான் கேட்டுக்கு வந்துடுறேன். கால் கட் பண்ணிவிட்டு தயாங் பக்கம் திரும்பினான். பாய் தயாங், டுமாரோ மீட் பண்ணலாம். ஸோ தயாங்கும் பாய் சொன்னான். அவள் உடனே கேட் பக்கம் ஓடினான். ஜேகே ஆல்ரெடி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். சின்னோ, டயர்டாக இருக்கியா? கொஞ்சம். சரி வா, உன் ஃபேவரட் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போகலாம். சீரியஸ்லி? உன் அண்ணன் ப்ராமிஸ் பண்ணால் மிஸ் பண்ணுவேண்ணா. யாரா அப்படியே சந்தோஷமா அவள் அண்ணன் கையை பிடிச்சிட்டு நடக்க ஆரம்பித்தா. பப்ளு கார் விண்டோ ஓப்பன் பண்ணிட்டு எனக்கும் ஐஸ்கிரீம் வேணும் ஜேகே சிரிச்சா. உங்கள் 2 பேருக்கும் தான். 3 பேரும் சிரிச்சுக்கிட்டே கிளம்பிட்டாங்க. காலேஜ் கேட்டில் இருந்த தயம் அவங்க போகிறத அமைதியாக பார்த்துட்டு இருந்தான். சிவன் அவன் பக்கத்தில் வந்தான். மச்சி, எப்போ சொல்ல போகிற? இப்போ இல்லை. ஏன்? நான் அவளை லவ் பண்ணுறேன். ஆனால் அதே நேரம் அவள் அதை டிஸ்டர்ப்ட் ஆகும் அன்கம்ஃபர்டபுளாகவும் யோசிக்கக்கூடாது. ஜிமின் அமைதியாக தயங்க பார்த்தா. தயங் மனசுக்குள்ளே ஒரு முடிவு எடுத்தான். இந்த லவ் என் மனசுக்குள்ளே இருந்தாலும் போதும், ஆனால் அவள் ஹார்ட் ஆகக்கூடாது. கல்ச்சுரல்ஸ் முடிஞ்சு 2 வாரமும் ஆயிடுச்சு. காலேஜ் லைஃப் மறுபடியும் நார்மல் பேஸ்க்கு வந்துச்சு. தயாங்க் ஒரு சந்தோஷம். டெய்லி ஒரு தடவை யாராவை பார்க்குற சான்ஸ். ஆனால் அந்த சந்தோஷம் எவ்வளோ நாளுன்னு அவனுக்கே தெரியல. இப்போது டீ கட் பண்ணால் ஜேகேயோட வீடு. ஈவினிங் டைனிங் டேபிளில் எல்லோரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சின்னம், இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு விட்டுறதுக்காக போனான். ஆனால் நானே சாப்பிடுவேன். இந்த டைலாக் எப்போ நீ சொல்லுவ, ஆனால் கடைசியில் நான் தான் ஊட்டி விட்டணும். அப்போ பப்ளு சிரிச்சுக்கிட்டே, ஆமாம், உங்கள் தங்கச்சி காலேஜ் ஸ்டூடெண்ட்டா
இல்லை கிண்டர் கார்டன் ஸ்டூடெண்ட்டா? ம் இல்லை, காலேஜ் போகிற பொண்ணுக்கு இன்னும் சார் உட்காந்து ஊட்டிகிட்ருக்கீங்களே, அதை நினச்சேன். என் தங்கச்சி எனக்கு இன்றைக்கும் சின்ன பொண்ணு தான். என் சின்ன பொண்ணு நான் ஃபீட் பண்ணுவேன். ஆ ஆமாம், உனக்கு எப்போ பாரு உன் தங்கச்சி மட்டும்தான் உலகம். எப்போ பார்த்தாலும் தங்கச்சி சாப்பிட்டாளா, தங்கச்சி தூங்கினாலா, எல்லாத்தையும் யோசிக்கிறேன். ஆ கட்டின பொண்டாட்டி ஒருத்தி நான் இங்கே உட்காந்துருக்கேனே, என்னை பற்றி என்னைக்காவது நீ யோசிக்கிறியாடா? டாவா ஏ என்னடி, ஊருக்குள்ளே ஒரு போலீஸ் ஆஃபீஸருன்ற ஒரு மரியாதையோட நான் கெத்தாக சுற்றிட்டு இருந்தா, நீ என்ன வீட்டில் இத்தனை வாட்டி டா போட்டு கூப்பிட்ற? ஆ அப்புறம் அவனுங்கள மாதிரி நானும் உன்னை சார்னா கூப்பிட முடியும்? போட பரவாயில்ல, இந்த பக்கம் தானே வரணும், உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சாரா தான், என்ன நீ இதுக்கெல்லாம் கோச்சிக்கிற? நான் எப்படி அண்ணாவுக்கு செல்லமோ அதே மாதிரி தான் நீயும், நம்ம 3 பேரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டாங்க. ஸோ இப்போது எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சு உட்காந்துட்ருக்காங்க. சிக்கிக்கும் ஃபோன் வந்துச்சு. அவன் அப்படியே ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே போனான். கொஞ்ச நேரம் கழித்து வீட்டுக்குள்ளே வந்தான். ஆனால் அவன் முகத்தில் இருந்த சிரிப்பு இப்போது கொஞ்சம் மறைச்சு போயிருந்துச்சு. பப்ளு இதை கவனிச்சா. என்னாச்சு சிக்கி, எல்லாம் ஓகேவா? ஓகே தான். இல்லையே, நீ போகும்போது நல்லா தானே போன, இப்போ என்னாச்சு? இல்லை, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதை பற்றி தான் யோசிக்கிறேன். எங்கே போகிறோம்? கேரளாவுக்கு. கேரளாவா? எப்போ கிளம்புறோம்? இன்னும் 3 நாளில் போஸ்டிங் போட்டுருவாங்க, ஜாயின் பண்ணணும். ஸோ நம்ம இப்போவே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். அப்போது சாரா தான், அண்ணா நிஜமாவே நாம் கேரளா போகிறோமா? அப்போ என்னோடய காலேஜ்? அது எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதே இயரை நீ அங்கே கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? கொஞ்ச நாள் சின்ன, கொஞ்ச நாள் தான் நம்ம அங்கே இருப்போம். அதுக்கப்புறம் எப்படியாவது ஓகே நீங்கள் வரலாம். சரியா? சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கும் போயிட்டா. சாரா இந்த காலேஜ்லேருந்து வேறு காலேஜ் போகிறதுக்கான எல்லா ப்ராசஸும் நடந்துகிட்ருக்கு. சாராக்கு காலேஜில் இதான் லாஸ்ட் டே. கிளாஸ் முடிஞ்சு எல்லோரும் கிளம்பிட்டு இருந்தாங்க. சாரா காரிடரில் அமைதியாக நடந்து வந்தா. தூரத்தில் தனியாக கேம்பஸ் கார்டன் பீச்சில் உட்காந்துருந்தான். கொஞ்சம் யோசிச்சுட்டு அவன் பக்கம் நடந்து போனான். தயம் அப்படின்னு கூப்பிட்ட. தயம் மெதுவாக திரும்பி பார்த்தா. ஏய் சாரா, நீனும் கிளம்பலையா? சாரா சின்னதாக ஒரு ஸ்மைலோட, இல்லை அது உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. அண்ணாக்கு ஐபிஎஸ் ட்ரான்ஸ்ஃபர் வந்துருச்சு. ஏய் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்ல, சாரா தலையை மட்டும் ஆட்டினா. நாங்களாம் கேரளாவுக்கு போகிறோம். எனக்கு அது அவன் முகத்தில் இருந்த சிரிப்பு அப்படியே மறந்துடுச்சு. ஆனால் அது அப்படியே நார்மலாக மாற்றிக்கிட்டான். இப்போது இன்னைக்கு நைட் உன்கிட்ட சொல்லாமல் போக தோணலை. அதான் உன்கிட்ட சொல்லிட்டு போனான்னு வந்தேன். தயம் கொஞ்ச நேரம் எதுவுமே பேசல. அப்புறமா ஆல் தி பெஸ்ட் சாரா, தேங்க்யூ, டேக் கேர். நீயும். 2 பேரும் சிரிச்சாங்க. ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னாடி இருந்த வலியை 2 பேரும் மறைச்சிக்கிட்டாங்க. கொஞ்சம் தூரம் நடந்த சாரா திரும்பி ஒரு தடவை
தயங்க பார்த்தா. தயங்க இன்னும் அங்கேயே நின்றுட்டு இருந்தான். அவள் கையசிச்சா. தயங்கும் இங்கேருந்து கையசிச்சுட்டு இருந்தான். அதுதான் அவங்க கடைசி சந்திப்புன்னு 2 பேருக்கும் அப்போ தெரியல. நைட் ஜேகே கார் டிரைவ் பண்ணிட்டு இருந்தான். பப்ளு ஜேகேக்கு பக்கத்தில், பேக் சைடில் சாரா. விண்டோ வழியா சென்னை லைட்ஸை பார்த்துட்டு இருந்தா. அவள் ஃபோன் கேலரி ஓப்பன் பண்ணான். காலேஜ் கல்ச்சுரல்ஸில் எடுத்த குரூப் ஃபோட்டோ. அதில் ஒரு பக்கம் நின்று சிரிச்சிட்டு இருந்தான் தயம். அவன் மெல்ல ஃபோட்டோவை பார்த்துட்டு ஃபோனை லாக் பண்ணான். குட் பை அப்படின்னு ஒரே வார்த்தை. காரு மெல்ல கொச்சி நோக்கி போக ஆரம்பிச்சிது. அந்த நைட் 2 ஹார்ட்ஸுக்கு நடுவில் தூர ஆரம்பிச்சிது. அப்படியே காலேஜோட கார்டன் பெஞ்சில் கையில் ஒரு ஸ்கெட்ச் புக்கோட அமைதியாக தயங்க உட்காந்துட்டு இருந்தான். அவன் ஓப்பன் பண்ண பேஜில் தெரியாமல் வரைஞ்சது ஒரு பொண்ணு சிரிக்கிற ஃபோட்டோ. அவன் வந்து சிரிச்சா. குட் பை சாரா. மழைத்துளி ஒன்று ஸ்கெட்ச் மேலே விழுந்தது. அது மழையா இல்லை அவன் கண்ணீரா அவனுக்கே தெரியல. இப்போ கொச்சி, புது ஊர், புது காலேஜ், புது ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே புதுசு. ஆனால் சாராவோட வாழ்க்கையில் மாறாத 2 பேர், ஜேகே அண்ட் பப்ளு. சண்டே மார்னிங் கிச்சனில் பப்ளு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிகிட்டு இருந்தா. ஜேகே நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு காஃபி குடிச்சிட்டு இருந்தான். ஸ்லீப்பி ஃபேஸோட சாரா ஹாலுக்கு வந்தா. ஜேகே பார்த்ததும் சிரிச்சான். குட் மார்னிங் சின்னு. குட் மார்னிங் அண்ணா. ஜேகே தோசை எடுத்து சாராக்கு ஊட்ட ஆரம்பித்தான். அப்போ பப்ளு அவங்க 2 பேரையும் பார்த்துக்கிட்டே இருந்தா. என்ன நீ அப்படி பார்த்துட்ருக்க? நான் டெய்லியும் தான் அவங்கள பார்த்துட்ருக்கேனே. என்ன? இல்லை, உங்கள் அண்ணன் இன்னும் ஒன்று சின்ன குழந்தையாட்டும் ஊட்டி விட்டுட்ருக்காரு. இப்படியே போனால் இது எங்கே போய் முடியுமோ தெரியல. ஏன் பப்ளு, ஏன் எப்படி சொல்கிற? காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு நீ ஊட்டுற, ஓகே. இன்னும் ஒரு 2-3 வருஷம் போனால் உன் தங்கச்சிக்கு கல்யாணமே ஆயிடும். அப்போவும் உட்காந்து ஊட்டிகிட்ருப்பியா? ஏன் என் தங்கச்சிக்கு நான் ஊட்டுறேன், என்ன வந்து எவன் கேட்கறது? அப்படியே எவனாவது வந்து கேட்டான்னா செவிலே ஒன்று விட்டுற மாட்டேன். இந்த வேக்கியானலாம் சார் நல்லா தான் பேசுவீங்க. உன் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகி அவன் இன்னொரு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தெரியும்டா உனக்கு. அப்போ நான் மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. அப்போ ஜேகே, இதை பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் எவ்வளோ வளர்ந்தாலும் ஏன் சின்ன எனக்கு இன்னும் சின்ன குழந்தை தான் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. தயம் அவன் ரூமில் உட்காந்துட்டு ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிட்டு ஸ்கெட்ச் புக்கில் எதையோ வரைஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்போது தூரத்துலேருந்து ஒருத்தன் ஓடி வரான். டே மச்சான், என்னடா, என்ன பிரச்சனை உனக்கு? என்கிட்டேடா கத்துற? ஆமாம், உன் ஃபோன் எங்க? ஃபோனா? இங்கே தான் இருக்கு. இங்கே தான் இருக்கா? ஏன்டா ஏரோப்ளேன் மோடில் போட்டு வச்சுருக்க? ஏரோப்ளேன் மோடில் போட்டால் என்னடா? அங்கே உங்கள் அண்ணன் உனக்கு 15 வாட்டி கால் பண்ணிட்டு நீ எடுக்கலைன்னு எனக்கு கூப்பிட்டான். அண்ணாவா? ஆமாம், உன் அண்ணன்டா. என்ன? இல்லை, நெக்ஸ்ட் வீக் உங்கள் அண்ணன் பர்த்டே வருதுல்ல? ஆமாம். அதான் கொச்சியில் ஏதோ பார்ட்டி ரெடி பண்ணியிருக்காராம். நம்ம 2 பேரையும் கூப்பிட்டாரு. பார்த்தியா? நான் வரல. கேரளா எவ்வளோ பெரிய ஊர் தெரியுமா? விஷுவல்ஸ்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். போயிட்டு வரலாம் மச்சான், வாடா. நான் வரல சிவனா, நீ வேணா போயிட்டு வா. என் செல்லம்ல, என் பட்டுக்குட்டில அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்ருக்கான். ஸோ ஆரம்பத்தில் வரமாட்டேன்னு சொன்ன தயவுக்கு இப்போ தான் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது.
கொச்சி கொச்சியில் சாராவை அப்புறம் மீட் பண்ணுவாங்க. ஒருவேளை அவளை பார்க்க முடிஞ்சதுன்னா டேய் மச்சான். ஆ என்ன? அதான் வரமாட்டேன்ட்டல்ல, போடா. ம். நானும் எவ்வளோ நாள் தான் சென்னைக்குள்ளேயே குப்பை கொட்டுறது. கேரளா பெண்குட்டியெல்லாம் பார்த்து சைட் அடிக்கலாம்னு நினச்சேன். ம். கெடுத்து விட்டல்ல. இவனும் லவ் பண்ண மாட்டான். லவ் பண்ணாலும் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்ல மாட்டான். ஏன்டா என்னையும் சேர்த்து சாவடிக்கிற? டேய், இப்போ என்ன? கொச்சி போகணும் அவ்வளோதானே? போகலாம், பேக் பண்ணு. டேய் மச்சான், நீயாடா சொல்கிற? நான் தான் சொல்கிறேன், போகலாம். ம், சீக்கிரம் பேக் பண்ணு. மச்சான், நீ ஆரம்பத்தில் வரலன்னு சொல்லிட்டு இப்போ டக்குன்னு ஓகே சொல்கிறிய, அதுக்கு என்ன காரணம்? என்னதான் இருந்தாலும் ஏன் இல்லை, என் போட்டேக்கே தம்பி நான் இல்லைன்னா அப்படி. ஓ, அண்ணன் மேலே அவ்வளோ பாசம். டே கரடி, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும்டா. நீ எதுக்கு கேரளா போக ஒத்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியும். ஆ, என்னவோ கேரளாவில் போயாவது அந்த பொண்ணை பார்த்து நீ லவ் யூ சொல்லுவியான்னு நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஜிம்மின் மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு போகலாம் மச்சான், போகலாம் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. 3 months ஆயிடுச்சு. இனிஷியலி எல்லாம் பிஸியாக தான் இருந்திருப்பா. புது காலேஜ், புது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு இன்சிடெண்ட், காலேஜ் கல்ச்சுரல்ஸில் ஒருத்தன் ஸ்கெட்ச் எக்ஸிபிஷன் வச்சுருப்பா. அந்த ஸ்கெட்சை பார்த்ததும் சாராக்கு தயம் ஞாபகம் வந்திருக்கும். ஏன்னா தயாங்கும் பென்சில் ஸ்கெட்ச் பண்ணுறது பிடிச்ச விஷயம். முகத்தில் அப்படியே ஒரு சிரிப்பு வந்துச்சு. தயம் அப்படின்னு அவளுக்கே தெரியாமல் அவன் பேர் அவன் உதட்டில் வந்துச்சு. அப்போ சாராவோட ஃப்ரெண்டு என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாளிச்சிட்டா. அந்த நாள் ஈவினிங் லைப்ரரியில் புக் ரிட்டர்ன் பண்ண போனோம். ஷெல்ஃபில் இருந்த நாவலை எடுக்க ட்ரை பண்ணும்போதும் புக் மேலே ஷெல்ஃபில் இருந்தது. அதை எட்டி எடுக்க ரீச் பண்ணான். ஆனால் அவள் கை பாதியிலே நின்றுடுச்சு. இதே மாதிரி முறையாக தயங்க அவளுக்கு ஹெல்ப் பண்ணது, தயங்க பார்த்து அவள் தேங்க்யூ சொன்னதுன்னு எல்லாமே அவள் மனசுக்குள்ளே ஃப்ளாஷ் ஆக ஆரம்பிச்சிட்டு புக்கை எடுத்துகிட்டு அமைதியாக உட்காந்துட்டேன். ஆனால் படிக்க முடியல. மைண்ட் ஃபுல்லாக சென்னையில் தயம் கூட இருந்த அந்த ஞாபகம் தான். நைட்டு பால்கனியில் மழை பெஞ்சிட்டு இருந்தது. கையில் ஹாட் காஃபியோட சாரா வந்து அப்படியே பார்த்துட்டு இருந்தான். பப்ளு சைலண்ட்டாக பக்கத்தில் வந்து நின்னான். சாரு, என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லை அண்ணி, நீ போய் சொல்லும்போது அது சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன். என்ன, சென்னையை மிஸ் பண்ணுறியா? கொஞ்சம். ஃப்ரெண்ட்ஸா? இந்த கேள்விக்கு ஜாரா உடனே பதில் சொல்லலை. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரையும் அப்படின்னு சொன்னான். ஆனால் அவன் மனசுக்குள்ள ஒரே ஒரு முகம்தான். ரூமுக்கு வந்த அப்புறம் கபோர்ட் அரேஞ்ச் பண்ணும்போது காலேஜ் கல்ச்சுரல்ஸ் குரூப் ஃபோட்டோ கீழே விழுந்துச்சு. அவள் அதை எடுத்து பார்த்தா. ஃபோட்டோவில் எல்லாரும் சிரிச்சிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கார்னரில் தயம் சிம்பிள் ஸ்மைல். அவள் விரல் அந்த ஃபோட்டோ மேலே மெதுவாக பட்டுச்சு. அவளுக்கே புரியல ஏன் இவனோட ஃபோட்டோவை இவ்வளோ நேரம் பார்த்துட்ருக்கோன்னு. ஃபோன் கேலரி ஓப்பன் பண்ணேன். அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்தா. மெதுவாக சிரிச்சா. அடுத்த செகண்டே அந்த சிரிப்பு மறந்துடுச்சு. ஏன் தயம், உன் ஞாபகம் மட்டும் என்னை விட்டு போகவே மாட்டேங்குது?
அப்படின்னு அந்த செகண்ட் அவ கண்ணிலேருந்து கண்ணீர் வந்து அப்படியே விழுந்துச்சு. அவன் மனசுக்கும் தெரிஞ்சுது அவ தயங்க மிஸ் பண்ணுறாள். அதே நேரம் சென்னையில் தயம் ஹாஸ்டல் டெரஸில் நின்று நிலாவை பார்த்துட்டு இருந்தேன். கையில் ஸ்கெட்ச் புக் ஓப்பன் பண்ணான். எல்லா பேஜ்லேயும் ஒரே முகம், அவள் சிரிப்பு, அவள் கண்ணு, அவள் மட்டும்தான். அவன் மேலே சிரிச்சுட்டு ஸ்கெட்ச் புக்கை போடணும். எப்படி இருக்க சாரா, எங்கே இருக்க அப்படின்னு. 2 பேரும் வேற வேற ஊரில் இருந்தாலும் ஒரே நிலவை பார்த்துட்டு ஒரே ஞாபகத்தோடு தான் இருந்தாங்க. இப்படியே 1 மாதம் ஓடிடுச்சு. இப்போ சண்டே மார்னிங், டே இன்னும் 2 நாளில் பர்த்டேடா. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ப்ரோ. அட்வான்ஸ் விஷஸ்லாம் பண்ண வேணாம். நான் போன வாரமே சொன்னேன்ல, மறக்காமல் என் தம்பியை கூப்பிட்டு கொச்சிக்கு வந்து சேரு. ஆ பார்த்துக்கலாம். டேய் பார்த்துக்கலாம்லாம் கிடையாது. என் ஃப்ரெண்டு, அவன் ஃபேமிலி எல்லோரும் பார்ட்டிக்கு வராங்க. இது வரைக்கும் அவங்க தயங்க பார்த்ததே கிடையாது. அதனால அவனையும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், உன்னையும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்டா. மறக்காமல் வந்துடு. ஆ சரி ப்ரோ, வந்துடுறேன். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினாவும் ஜாலியாக பேசிட்டு, மச்சான் என்னடா என்ன பண்ணிட்டுருக்க? இங்கேருந்து எப்படி குதிக்கிறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். போட்டான். மச்சான் நீ எதோ டென்ஷனாக இருக்க போல இருக்கு. நான் வேணா அப்புறமா வரவா? இப்போ எதுக்கு வந்தேன்? நானும் அவனை கூப்பிட்டேன். இல்லைடா, பால்கனியில் நின்று என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? அதான் சொன்னனே, பால்கனிலேருந்து குதிச்சு சாவலாமா, இல்லை எனக்கு தொல்லை கொடுக்குற ஒன்று தள்ளி விடலாமா பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு இப்போ என்ன பிரச்சனை? டேய் அதான் அன்னைக்கு உங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணார்ல, அவர் பர்த்டே பார்ட்டி இருக்குன்னு. ஆமாம், என் அண்ணா பர்த்டே எனக்கு தெரியாதா? இல்லைடா, உங்கள் அண்ணன் தான் ஃபோன் பண்ணார். இன்னும் 2 டேஸில் பார்ட்டி வைக்கிறாராம். நம்ம இன்றைக்கே கொச்சி கிளம்பி வர சொல்கிறாரு. என்னது கொச்சிக்கா? ஆமாண்டா, ஏன்னா நீ அடிக்கடி ஷாக் ஆகுற. கொச்சிக்கு தான் போகிறோம். மச்சான் தள்ளுறா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் போய் எல்லாத்தையும் பேக் பண்ணோம். இவன் இன்னும் லூஸ் ஆகிட்டானா? இவ்வளோ நேரம் நான் இதை தாண்டா சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போ என்ன திட்டிட்டு மறுபடியும் நான் பேக் பண்ண போகிறேன்றான். ஸோ இந்த கரடி பையில் வச்சுட்டு நான் படுற ஆடு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. இப்படியே கட் பண்ணா இப்போது சுகாவோட பர்த்டே அன்றைக்கி தான் ஒரு ஹாலில் தான் பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருப்பான். இப்போது அவன் அந்த பார்ட்டி ஹாலோட வாசலில் ஒரு ஒயிட் கார் வந்து நிற்குது. ஆமாடா, அது நம்ம ஜேகேவோட கார் தான். ஸோ அதுலேருந்து 3 பேரும் இறங்குறாங்க. இப்போ சுகா தான், மச்சான் வாடா எப்படா இருக்க? டேய் நம்ம 2 பேரும் ஒரே டிபார்ட்மெண்ட்டில் தானே வேலை செய்கிறோம், ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குற. ஆமாண்டா. டேய் ஆமாம், உனக்கு ஒரு தங்கச்சி இருக்குன்னு சொன்னால் என்ன கண்ணிலே காட்ட மாட்டுற? நீ கண்ணு வச்சிருவேன்டா. அது சரி, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன இதோ வந்துட்டேண்ணே. இதுதான் என் தங்கச்சி. ஓஹோ, தங்கச்சியை பொத்தி வளர்க்குறியோ? ஏன்டா? இருந்தாலும் நீ இப்படியே பொத்தி வளர்த்துட்ருக்க. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் எவனாவது கொத்திட்டு போகிறான். டேய் சும்மாடா, சின்ன பொண்ணு. ஆமாம் அண்ணே, இப்போ மட்டும் இல்லை, ஜாராவுக்கு கல்யாணம் ஆகி 4 குழந்தை பெற்றாலும் இவன் இன்னும் அவளை கிண்டர் கார்டன் ஸ்டூடெண்ட் மாதிரியே தான் பேசிகிட்டு இருப்பான். அடவிடுமா அவன் ஒரு தங்கச்சி பைத்தியம். ஆமாம் அண்ணே, எப்போ பார்த்தாலும் இந்த அண்ணன் தங்கச்சி பாசம் என்னால் தாங்க முடியல. அவன் என்னன்னா அண்ணன்றதும் இவன் சின்னோன்னு பின்னாடியே போகிறதும் நான் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கேனே தெரிய மாட்டுது. ஐயோ
இவங்கள வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு டீஸ் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. டேய் நீ மட்டும் என்னவா? நீயும் தான் ஒரு தம்பி இருக்கான்னு சொன்ன. இதுவரைக்கும் அவனை என் கண்ணுலயாவது காட்டினியா? அட்லீஸ்ட் ஃபோட்டோவாவது காமிச்சியாடா? டேய் 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 தெரியும் நீ இந்த டைலாக் தான் பேசுவேன்னு. அவன் இன்னைக்கு வரான். ஃபோட்டோ என்ன நேரில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் ஆ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ஜிமினும் தயங்கும் வந்திருப்பாங்க. தோ அவனே வந்துட்டானே அப்படின்னு சொல்ல ஃபஸ்ட்டு ஜிமினா தான் இறங்கியிருப்பான். டேய் யாரா அது? கொல்ல வாத்து மாதிரி ஒருத்தன் வரான். இவனா? டேய் முகஜோட கூட செட் ஆகலடா. இவனா உன் தம்பி? ஐயோயோ டேய் அவன் என் தம்பி ஃப்ரெண்டு. ஓ பின்னாடி வரான் பார், அதான் என் தம்பி. ஆ, பின்னாடியா அப்படின்னு பார்த்தா தயங்க வரான். இதை பார்க்குற ஜாராக்கு செம்ம ஷாக்கு. அவளால் நம்ப முடியல. அப்படியே ஃப்ரீஸ் ஆகி ஒரு நிமிஷம் நின்றுட்டா. ஏய் என்னாச்சு? ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்னு பார்த்துட்ருக்கா. ஸோ இப்போ தயங்கும் ஜாராவை திரும்பி பார்க்குறான். அவனுக்கும் ஷாக்கு. இவன் எப்பட்றா இங்கே அப்படின்ற மாதிரி. டேய் தயம் என்னடா அப்படி பார்க்குற? ஆ ஒன்றும் இல்லைண்ணா. நான் சொன்னேன்ல எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான்னு. இதுதான் ஜேகே. அப்புறம் இது அவனோட ஒய்ஃப் பப்ளு. அப்புறம் இது ஜாரா. ஆ உனக்கு எப்படி தெரியும்? ஆ அது அ, அது வந்து ஆ காலேஜில் தெரியும். சென்னையில் ஒன்றா படித்தோம். அதான். ஓ அப்படியா? சரி சரி. டைம் ஆயிடுச்சு. எல்லாரும் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ளே போகிறாங்க. ஸோ அந்த பார்ட்டியும் ஜாலியாக போயிட்டுருக்கு. பார்ட்டியில் ரொம்ப பிஸியாக சாப்பிட்டுட்டு பாட்டு பாடிட்டு டான்ஸ் பண்ணிட்டுன்னு பிஸியாக இருக்காங்க. தயங்கோட பார்வை அடிக்கடி ஜாராவை தான் தேடிச்சு. அதே மாதிரி ஜாராவோட கண்ணும் அவன் மேலே தான் இருந்துச்சு. இப்போது ஈவினிங் பீச் சைட் சன்செட்டோட எல்லாரும் கடற்கரையில் தான் நடந்துட்டு இருந்தாங்க. ஜேகேக்கு கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து அர்ஜென்ட்டாக கால் வந்துச்சு. கொஞ்சம் தூரமாக போய் பேசினான். பப்ளு ஜூஸ் வாங்க போயிட்டா. ஜிமின்னு சுகாவும் செல்ஃபி எடுக்கிறதுல பிஸியாக இருந்தாங்க. இப்போது தயங்கும் ஜாராவும் தனியாக பீச்சில் நின்றுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் யாரும் பேசல. கடல் அலைகளோட சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சு. முதல்ல தயங்கு தான் சைலன்ஸை பிரேக் பண்ணான். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ? நானும். கொச்சி பிடிச்சிருக்கா? ஜாரா அப்படியே அந்த கடலை பார்த்துட்டு பிடிச்சிருக்கு. ஆனால் ஆனால் சென்னையில் இருந்த சில மெமரிஸ் ரொம்ப மிஸ் ஆகுது. எனக்கும் தான். 2 பேரும் மறுபடியும் அமைதியாக கடலை பார்த்துட்டே நின்னாங்க. வார்த்தைகள் கம்மியாக இருந்தாலும் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த புரிதல் அதிகமாக இருந்தது. தூரத்தில் இதெல்லாம் பார்த்த ஜிமின் சிரிச்சிட்டு சுகா கிட்ட சொன்னான். உன் தம்பி ரொம்ப அமைதியாக இருப்பான் போல. உன் மச்சானை பற்றி உனக்கு தெரியாதா? அவன் பேசுகிறது கம்மியாக இருந்தாலும் அவ்வளோ ஃபீலிங்ஸ் அதிகமாக இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. 2 நாள் ஆயிடுச்சு. தயங்கும் ஜிமினும் இன்னும் கொச்சியில் தான் இருந்தாங்க. இப்போது சண்டே ஈவினிங் ஜேகே வீட்டில் ஹாலில் எல்லோரும் டீ குடிச்சிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. சுகர் சடனாக சொன்னான், மச்சான் இன்றைக்கும் பீச் போகலாம்டா. போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பீச்சுக்கு கிளம்புனாங்க. அதே மாதிரி ஈவினிங் டைம் சன்செட், குளிர் காற்று. ஜேகேவும் சுகாவும் இங்கேயும் வந்து அவங்க ஆஃபீஸ் பீச்சை விடலை. அவங்க 2 பேரும் தனியாக போய் ஆஃபீஸ் ஒர்க் பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க.
பப்ளுவும் ஜிமினும் இந்த சீஷெல்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு, அந்த மாதிரி ஜாலியா சிரிச்சிட்டு இருந்தாங்க. தயான் மட்டும் தனியா கடல பார்த்துட்டு நின்னுட்டுருந்தான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சாரா அமைதியா அவன் பக்கத்துல வந்து நின்னா. "என்ன யோசிக்கிற?" "ஒண்ணும் இல்ல. பொய் சொல்லாத." அப்படின்னு சொல்ல அவன் சிரிச்சான். கொஞ்ச நேரம் அமைதி. அந்த கடல் அலைகளோட சத்தம். தயங் அப்படியே டீப் பிரீத் எடுத்துட்டு அப்படியே பார்த்தான். அவனால இதுக்கு மேல அமைதியா இருக்க முடியல. ம். "சாரா, ம், உன்னை ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ் காரிடர்ல பார்த்த நாள் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அப்போலேருந்து என் கண்ணு உன்னை மட்டும்தான் தேடுச்சு. உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் என் காதலை சொல்லலை. நீ கொச்சி போனதுக்கப்புறம் உன்னை மிஸ் பண்ணாம ஒரு நாள் கூட போகல." அப்படின்னு நிறுத்தினான். அவன் கண்ணில் பயம், அதே நேரம் உண்மையும் தெரிஞ்சுது. ம், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் சாரா. ஆனால் நீ அக்செப்ட் பண்ணுவியான்னு எனக்கு தெரியாது. நீ அக்செப்ட் பண்ணலன்னா கூட உன் முடிவு எதுவோ அதை நான் அப்படியே ஏற்றுக்கிறேன். முதல் முறையா சாராவோட கண்ணில் கண்ணீர் வந்து நின்றுச்சு. தயம், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கேரளா வந்த ஃபர்ஸ்ட் 2 months உன் ஞாபகமே எனக்கு வரல அப்படின்னு சொல்ல தயங்கோட முகம் கொஞ்சம் அப்படியே மாறிடுச்சு. ஆனால் ஒரு நாள் எங்கள் காலேஜில் ஸ்கெட்ச் எக்ஸிபிஷன் பார்த்தேன். ஸ்கெட்ச் எக்ஸிபிஷனை பார்த்ததும் ஒரு நிமிஷம் எனக்கு எதுவுமே புரியல. அப்படியே சில மாதிரி அதையே பார்த்துட்டு இருந்தேன். அப்போது எனக்கு ஒன்று ஞாபகம் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் டெய்லி உன் ஞாபகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கண்ணீரை தொடச்சேன். அப்போ தான் புரிஞ்சுது நானும் ஒன்று மிஸ் பண்ணுறேன்னு. எனக்கும் ஒன்று பிடிக்கும் தயம். நிஜமாவா? ம், பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதை உன்கிட்ட சொல்ல முடியல. உன்னை பார்த்து சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் இப்படி இங்கே உன்னை மீட் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல தயம். ம், மூன்? ஆ, என்ன மூணா? ஆமாம். என் வாழ்க்கையில் இருட்டு மட்டுமே இருந்தப்போ என் வாழ்க்கைக்கு வெளிச்சம் கொடுத்தது நீதானு. அதான் உன்னை இனிமேல் நான் மூணுன்னு தான் கூப்பிட போகிறேன். இதெல்லாம் ஜிகேவும் பப்ளுவும் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ பப்ளு தான், "அப்பா, ஒரு வழியா ஜாரா உண்மையை சொல்லிட்டா." "ஆ, என்னடி சொல்கிற? உனக்கு இதெல்லாம் தெரியுமா?" "ஹலோ கமிஷனர் சார், என்னதான் இருந்தாலும் நான் தான் அவ கூட வீட்டில் இருக்கேன். அதுவும் ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும். நீ என்னதான் உன் தங்கச்சி நல்லா பார்த்துக்கிட்டாலும் இதெல்லாம் உனக்கு கண்டுபிடிக்க முடியாது. அதெல்லாம் பொண்ணுங்க சைக்காலஜி. எனக்கு தெரியும் அவ யாரையோ மிஸ் பண்ணுறான்னு. ஆனால் அது தயங்காக இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல. பட் அவள் பண்ணுற சின்ன விஷயம்லாம் தயங்க மிஸ் பண்ணுறான்னு கண்டுபிடிச்சிட்டேன். என் பொண்டாட்டில அப்படி தான் அப்படி தான் இருப்பாள். ரொம்ப வாய்ஸ் வைக்காத. சரி, ஃப்யூச்சர் மாப்பிள்ளையை ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? என் மச்சானோட தம்பி, நல்ல பையன். எல்லாத்துக்கும் மேலே என் சின்னக்கு பிடிச்சிருக்கு. என் சின்ன சந்தோஷமாக இருந்தால் அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜேகே தான் அப்படியே ஸ்லோவாக போயிட்டு டக்குன்னு தயமோட ஷோல்டரில் கை போடுவான்.
மச்சான். ஆ அவா நீங்களா? பயந்தே போயிட்டேன். இரு 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 பதறாத பதறாத. நீங்கள் 2 பேரும் பேசினே எல்லாத்தையும் கேட்டேன். அ ஆனா அது வந்து சின்ன நான் மத்த அண்ணனுங்க மாதிரி ஸ்ட்ரிக்ட்டா இல்ல. எனக்கு என் தங்கச்சி சந்தோஷமா இருக்கணும். எனக்கு புரிஞ்சிருச்சு. தயன் கூட இருந்தா சொல்ல தேங்க்ஸ் மச்சான். உன்ன மாதிரி ஒரு பையன தான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றான். போயிட்டே அவங்க எல்லாரும் ஜாலியா பேசிட்டு அந்த டே அப்படியே போகுது. ஓகேடா. இதோட இந்த ஸ்டோரிய எண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகேவா? உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணுறேன். அண்ட் சூன் இன்னொரு ஒன் ஷாட்டில் மீட் பண்ணுறேன். பாய். See you. Take care.